இந்த மாத்திரையால தாண்டி உனக்கு குழந்தை பிறக்குங்க, இனியும் பிறக்காது. ஹேமா, இந்தா அந்த காவிய விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு, புரியுதா? இந்தா. வேண்டாங்க. சொன்னா கேளு, அப்படிலாம் சொல்லாத, புடி. ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். டென்ஷன் ஆனினா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஓ நான் அப்புறமா போட்டுக்கிறேனே, எனக்கு வேண்டாம். ஹேமா, சொன்னா கேளு, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? டேப்லெட் போடு. இங்க பாருன்னு சொன்ன. ராகினி அத்தை எதுக்கு ஹேமா அக்காக்கு மாத்திரை குடுக்கறாங்க? என்ன மாத்திரையா இருக்கும்? இந்தா போடு, ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. போடுன்னு. ஐயோ சரி கொடுங்க. இந்தா போடு, ரெஸ்ட் எடு, போட்டுட்டு ரிலாக்ஸா இரு, சரியா? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, படிச்சிட்டு இருந்தேன். நீ பால் குடிச்சியா? அம்மாவை குடுக்க சொல்லியிருந்தேனே. அதெல்லாம் குடிச்சாச்சு, இவா போலாம். அக்கா சரி வா. சரி, இப்ப நீ டேப்லெட் போட்டிருக்க, ரிலாக்ஸா இருக்கணும், எதை பத்தியும் யோசிக்காத, உனக்கு நான் இருப்பேன், புரியுதா? ஏய், இங்க பாரு கிழவி, அது இதுன்னு சொல்லி காசை புடுங்கிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. உண்மையை சொல்லு, கரு களைஞ்சிரும்ல. இந்த தாத்தாயோட சொல்லு மாறாதுமா. இந்த இலைய கொஞ்சமா பிச்சு தண்ணியில போட்டு கொடு. உடம்புல சூடு அதிகமாகி கரு தானா களைஞ்சு போயிடும். நான் எதுக்கு உன்னை ஏமாத்த போறேன்? காசு எங்கம்மா? காசு கொடுங்கம்மா. கொடுக்குறேன். இந்தா குடி, கிளம்பு. மறுபடியும் ஏதாவது வேணும்னா கேக்குறேன், அப்புறம் பாப்போம் இந்த இலை சரியா வேலை செய்தா இல்லையான்னு. எனக்கு பொழப்பு கஷ்டம், அதுக்குதான் இந்த பாவத்தெல்லாம் பண்றேன். இந்த இலைய பிச்சு கொஞ்சமா குடுமா, முழு இலையும் குடுத்துறாத. புள்ளத்தாச்சி உசுரையே எடுத்துரும். அந்த பாவம் எனக்கு வேணாமா. அதான் காசை வாங்கிட்டல்ல, அப்புறம் என்ன பாவம் புண்ணியம் எல்லாம் பாக்குறது? இந்த பணத்தை பத்திரமா வச்சுட்டு நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வரேன் தாயி. இந்திரா. சொல்லு கௌதம். என்ன யோசனை இந்திரா? ஏதோ டீப்பா திங்க் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல கௌதம், அதெல்லாம் எதுவும் இல்ல. இங்க பாரு இந்திரா, நீ ரிலாக்ஸ்டா இரு. எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே எடுத்துட்டல, ஏதோ மறக்கல. எல்லாமே எடுத்துக்கிட்டேன் கௌதம். அப்புறம் என்ன, எதுக்கு டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ்டா இரு.
இந்திரா, இந்திரா. கூப்பிட்டியா கௌதம்? பார்த்தல்ல, நீ நார்மலாவே இல்ல, ஏதோ டென்ஷனா இருக்க. இங்க பாரு இந்திரா, நீ நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருக்க. நிறைய படிச்சவங்களுக்கு எப்பவுமே சரியா படிக்காத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. படிச்ச வரைக்கும் கான்பிடென்ட்டா இரு, ஓகேவா? இந்திரா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு இவ்வளவு அப்செட்டா இருக்க? அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னு அப்செட் ஆகி ஹர்ட் ஆயிட்டியா? இந்திரா, நம்ம எக்ஸாம் சென்டர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு தடவை லொகேஷன் செக் பண்ணிக்கோ. ஆமா கௌதம், இந்த இடம் தான். நம்ம கரெக்டா வந்துட்டோம். ஏன் இப்போ சிரிக்கிற? இல்ல இந்திரா, நீ இப்படி என் கைய புடிச்சிட்டே இருக்கியே, ரொம்ப பிடிச்சிருக்கோ? அது ஆமா. ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு நல்லா இருக்குன்னா நான் வேணா எக்ஸாம் ஹாலுக்கு வந்து கூட கை கொடுக்கறேன். இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கான்னு விசாரி, ஓகேவா? நீ வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல, அப்புறம் நான் எக்ஸாம் எந்த கையில எழுதுவேன்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இத சீரியஸா வேற எடுத்து யோசிச்சு பாக்குறியா? ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ. கௌதம், நீ அழகா சிரிக்கிற. இந்திரா, இது உனக்கே ஓவரா இல்ல? நீ இங்க IAS மெயின்ஸ் எக்ஸாம் எழுத வந்திருக்க. உன்னோட கனவெல்லாம் நிறைவேற போகுது. ஆனா இப்ப நீ என் சிரிப்பையும் வாயும் பாத்துட்டு இருக்கல. நீ கிளம்பு, முதல்ல கிளம்பு. சரி சரி, நான் இப்போ சீரியஸ் ஆயிட்டேன். இப்போ என் மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. அதுக்கு நீ கொடுத்த இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். ஆனா இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்கு. இது நான் வாங்கி கொடுத்த வாட்ச் தானே? இதுதான் கட்டிட்டு வந்திருக்கியா? நான் வேற இதை பார்க்கவே இல்ல. கமி, பின்ன நீ வாங்கி கொடுத்த இந்த வாட்சை நான் கட்டிக்காம வருவேனா? நீ இப்ப சொன்னியே நான் முடிஞ்சா உள்ள வருவேன்னு. உனக்கு பதிலா தோ நீ வாங்கி கொடுத்த இந்த வாட்ச் தான் உள்ள வந்து நான் எக்ஸாம் எழுத துணையா இருக்க போகுது. குட் குட். நல்ல எக்ஸாம் எழுது. நீ பதட்டப்படாத, பயப்படாத. உனக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். எனிவேஸ், பாத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். எவ்வளவு நேரம் கையே பிடிச்சிருப்ப? கையெடு. தேங்க்யூ கௌதம், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஓகே. என்ன சார், என்னை விட நீங்க பெரியவங்க, என்ன போய் என்ன இப்படி சொல்லிட்டீங்க கதிர்? அன்னபூர்ணி குரூப் சிஏ ஒத்தாளா நீங்க தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு நல்ல பேர் இருக்கு. நிஜமாவா சார் சொல்றீங்க? என்ன மேனேஜர் சார், நீங்களே சொல்லுங்க. தம்பிக்கு அவரோட அருமையை தெரியல போல இருக்க. ஆமா சார், கதிர் ராமச்சந்திரன்னா இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் தெரியும் சார். நீங்க தான் அடுத்த எம்டின்னு எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம். சார், நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு சார். நியாயமா என் பாஸ் தான் எம்டியா இருக்க வேண்டியது. ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல கௌதம் எம்டி ஆயிட்டாரு. அதான் சார் பாஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன கதிர் சார், என்கிட்ட என்ன தாய்க்க உங்களுக்கு? நீங்க அவ்வளவு பிரில்லியன்டான ஆளு. எனக்கு மட்டும் உங்களை மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா அவனை எப்படி வச்சிருப்பேன் தெரியுமா?
சார் உண்மையாவ சொல்றீங்க? நான் ரொம்ப கூனி குறுகி போயிருக்கேன் சார். என்னவோ எனக்கு தான் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு இத்தனை நாளா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்க எல்லாரும் சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுது எனக்கு வெளியில இவ்வளவு நல்ல பேர்லாம் இருக்குன்னு. சூப்பர் பாஸ், வருத்தப்படாதீங்க பாஸ். அதனாலதான் உங்க வேல்யூ தெரிஞ்ச இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ப்ரௌடா இருங்க பாஸ். நான் இங்க வரும்போது கூட இதெல்லாம் தேவையான்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே சார், நம்ம டீல் பேசிக்கலாம். சொல்லுங்க மிஸ்டர் கதிர், இப்ப நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? அது 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 வந்து சார், என்னோட தம்பி கௌதம். பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க பாஸ். நானே சொல்றேன் சார். சொல்லுமா. கௌதம் எடுத்திருக்க 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட நீங்களும் எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆமா. இந்த ப்ராஜெக்ட்னால கௌதம்க்கு எங்க ஆபீஸ்ல மரியாதை அதிகம் ஆயிடுச்சு. ஓகே. அதை எப்படியாவது கெடுக்கணும். கௌதம் அந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. அதனால அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்க நாங்க ஹெல்ப் பண்றோம். என்ன பாஸ், இதானே சொல்ல வந்தீங்க? ஆமா ஆமா சார், அதான் சார். கிடைச்சிருச்சா? இல்ல, கிடைக்கவே இல்ல. ஐயோ, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் எல்லாரும் தேடுங்க. போய் தேடு. போ காவியா. அங்க இருக்கான்னு பாரு காவியா. சித்தி, இதத்தான் சித்தி தேடிட்டு இருந்தேன். சூப்பர் சித்தி. இதத்தான் தேடிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. தேங்க்யூ தேங்க்யூ. வரேன். சின்னத்த ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. காவியா, அம்மா இந்த ஜூஸ் குடி. ஷூ, இப்பதானம்மா நான் சாப்பிட்டேன். அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. எண்ணி 4 வாய் தான் சாப்பிட்டிருக்க, அது எப்படி வயிற்றுக்கு போதும்? இந்த இத குடி. குடிங்கிறல்ல, குடிமா.
காவியா, அங்க என்ன டைம் பார்த்துக்கிட்டே இருக்க? அப்புறம் காஃபி எடுத்துட்டு வந்தா இப்பதான் ஜூஸ் குடிச்சேன்னு சொல்றதுக்கா? ஐயோ, என்னம்மா நீங்க? இந்திராக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பரீட்சை முடிஞ்சிரும். அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி. ஏன் காவியா, கௌதம் மாப்ள பாவம் இந்திராவுக்காக அப்படி ஓடுறாரு. அவர் மனசு தங்கம் தாண்டி. ஆமாமா, இந்த வீட்லயே கௌதம் ஸ்பெஷல் தான். பார்த்தல்ல, காலையில அப்படி கஷ்டப்பட்டு போய் ஐடி கார்டை கொடுத்துட்டோமான்னு தெரியாம நம்ம இங்க பயந்துட்டு இருப்போன்னு எனக்கு போன் வேற பண்ணாருமா. நாம தேடி பிடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையா இந்திராக்கு அமைஞ்சிருக்காதுல்ல. இந்த பொண்ணு விளையாட்டுத்தனமா எதுவும் செய்யாம நல்லபடியா குடும்பம் நடத்தினா போதும்டி. ஐயோ அம்மா, இந்திரா ஒண்ணு விளையாட்டுத்தனமான பொண்ணு இல்லம்மா. அவ ரொம்ப பொறுப்பான பொண்ணுதான். அது சரிடி, நீ என்னைக்குதான் அவளை விட்டு கொடுத்திருக்க? காவியா அக்கா, என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வராங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கியா? சீக்கிரம் ரெடி ஆகுமா. அத்தை நீ ரெடி ஆயிட்டியான்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. அக்கா, இந்திரா வராம எப்படிக்கா கிளம்புறது? அவ வந்த உடனே கிளம்பிடலாம்க்கா ப்ளீஸ். காவியா, அத்தை கோவில் விஷயத்துல எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. உனக்காக தான் அவங்க சாயங்காலம் போறதுக்கே ஒத்துக்கிட்டாங்க. நீ எதுவும் பேசாத, கிளம்பு. இந்திரா வேணா நேரா கோயிலுக்கு வர சொல்லிடலாம். ஆமா காவியா, இதுக்கு மேல அவங்க கிட்ட போய் இந்திரான்னு ஆரம்பிச்சா கோச்சிக்க போறாங்க. பூஜை முடியறதுக்குள்ள இந்திரா வந்துருவா, நீ கிளம்பு. நான் நல்லா எழுதியிருக்கேன் கௌதம். காலையில போய் எழுத உட்கார்ந்த உடனே டென்ஷன்ல அப்படியே டோட்டலா எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. சரி அவ்வளவுதான், இந்த தடவை நம்ம கிளியர் பண்ண போறது இல்லைன்னு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் கௌதம். என்ன இந்திரா இப்படி சொல்ற? நீ ஒழுங்கா எழுதுனியா இல்லையா? இரு 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 கௌதம், முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நீ வாங்கி கொடுத்த வாட்ச பார்த்தேனா அப்புறம் மொத்தமா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. பாருடா, வாட்ச்ல டைம் தான் பார்க்கணும்னு நினைச்சா ரிலாக்ஸ்லாம் ஆகுறியா நீ அதை பார்த்து? கிண்டல் பண்ணாத கௌதம். என்ன இருந்தாலும் நீ வாங்கி கொடுத்த வாட்ச் இல்லையா? நீ குடுக்கற அமைதிய எனக்கு அந்த வாட்ச் கொடுத்துச்சு. நான் வேற பேசிக்கிட்டே இருந்தா எல்லாமே மறந்துடும். வா சீக்கிரம் போலாம், கோயிலுக்கு வேற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆமால கௌதம், அக்கா வேற அத்தை கிட்ட போராடி நான் வரணுங்கிறதுக்காக சாயந்தரமா கோயிலுக்கு போக கேட்டிருந்தா. ஏய் என்ன இந்திரா வரலன்னு டென்ஷனா இருக்கியா? ஆமாக்கா, அவளுக்காக தானே நம்ம சாயந்தரமே கோயிலுக்கு வந்தது. பாருங்கக்கா, அவளை இன்னும் காணும். ஏமா, நாம வரும்போது எவ்வளவு டிராபிக்கா இருந்தது. அவளும் அந்த வழியா தானே வரணும். வருவாமா, பொறுமையா இரு. சரிம்மா, அத்தை பாக்குறாங்க, ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. சரி. சரிக்கா, வந்துருவாமா, கவலைப்படாத. இறுதி வர ஹேமா, அத்தை ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. சமந்தி, உட்காருங்க. ஆமாக்கா. அப்படியா? எங்க போயிருந்த? இல்ல, வெளியில கோயில பாத்துட்டு வந்தேன். ஓ சரி சரி. ஏமாக்கா, அக்கா என்னக்கா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க பூஜைக்கு போலாம். இல்லடி, உள்ள பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் ஆகும். நீ உட்காரு. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க?
ஜெயா ஆ. அங்க பாத்தியா நம்ம மருமகளுங்க சண்டை போடாம பொறாமை இல்லாம ஒத்துமையா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. இத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நீயும் ஒரு காரணம். இதுல என்னங்க இருக்கு? சொத்து பணம் இதெல்லாம் இல்லைன்னா தான் குடும்பத்துல பிரச்சனை வரும். ஆனா நம்ம வீட்டுலதான் எதுக்குமே குறைச்சல் இல்லையே. ஆமா ஜெயா, ஆனா என்ன இந்த கூட்டத்துல இந்திரா இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல ஜெயா? அவ இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா என்னம்மா? எல்லாரும் வாங்கோ, பூஜைக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டேன். சரிங்க சாமி, வாங்க வாங்க போலாம். எல்லாரும் வாங்க. காவியா, எங்க பாக்குற? இல்லம்மா, இன்னும் இந்திராவை காணோம். வந்துருவாடி. ஏதோ பயமா இருக்குமா? அவ வந்துருவால? ஐயோ, வந்துருவா. பேசாம இரு, சாமியை கும்பிடு. சரி. காவியா, அத்த என்ன அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அத்த. சாமி கும்பிடு. போலாமா? போலாம். காவியாக்கு தனியா கொடுத்தாதான் சந்தேகம் வரும். எல்லாரும் குடிக்கிறதுல கலந்துடலாம். அக்கா, வாரிசு வரப்போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கல்ல? இப்ப இந்த இலைய வச்சு உன் குடும்பத்து வாரிசு அழிக்கிறக்கா. இந்திரா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம். என் பொண்ணுங்க இப்பதான் நல்லா சிரிச்சு புகுந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறத பாக்குறேன். நல்லபடியா காவியாவுக்கு குழந்தை பிறக்கணும். கையோட இந்திராவுக்கும் நல்லபடியா குழந்தை உண்டாக்கணும். எல்லாம் குடுக்கறான், இந்த தீர்த்தத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானே. குடியா சீக்கிரம்.
டேய் கதிர், அம்மா ஏண்டா சாமி கும்பிடும்போது 2 பேரும் ஒன்னா நிக்கணும்னு தெரியாதா? வா, வந்து காவியா பக்கத்துல நில்லு. இல்லம்மா, அது வந்து ஜெயா, விடு ஜெயா. நீ சாமி கும்பிடு, அவனை பத்தி அவனுக்கு தெரியும்ல. காவியா, நான் அப்பவே சொன்னேன்ல, பாத்தியா? விடுமா. சீக்கிரம் குடிடி, அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். என்னால எக்ஸாமே எழுத முடியாதுன்னு நினைச்சு நான் உடைஞ்சு போயிட்டேன். எப்படியோ 2 எக்ஸாம்ஸையும் நான் நல்லபடியா எழுதிட்டேன். இதெல்லாம் சாத்தியமாக்குனதே நீதான் கௌதம். பைக் ஓட்டி ஓடி வந்து அப்படியே சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி செம்மையா இருந்துச்சுல கௌதம். அங்க ஹீரோவே நீதான் கௌதம். என்னாச்சு கௌதம்? கௌதம் கௌதம் என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நீ ஏன் இப்ப கத்துன? இல்ல நீ சும்மா இப்ப அடிச்சல்ல, அது லைட்டா வலிச்சது, அவ்வளவுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல கௌதம், நீ திரும்ப நான் லைட்டா தானே தட்டினேன், அது எப்படி உனக்கு வலிக்கும்? நீ திரும்ப, நான் பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ கம்ஃபர்டபிளாவே இல்ல கௌதம். நீ முதல்ல திரும்ப சொல்றல இந்திரா, திரும்ப சொல்றல. ஆஹா, முதுகுல அடி பட்டிருக்கு, எனக்கு தெரியும். இங்க பாரு, திரும்ப. எதுவும் இல்ல கௌதம், திரும்ப கௌதம், திரும்ப. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்திரா, திரும்ப. இந்திரா, ஒண்ணும் இல்ல. ஐயோ கௌதம், என்ன கௌதம் இது? ஒண்ணும் இல்ல, சரியாயிடும் இந்திரா. என்ன கௌதம் இப்படி அடிபட்டிருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க பாரு, சரியாயிடும். கௌதம், இதெல்லாமே என்னால தானே? உனக்கு நான் தான் பிரச்சனை ஆயிட்டேன். என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது கௌதம், என்னால உனக்கு எவ்வளவு காயமாயிருக்கு. நீ அடிபட்டது கூட காமிக்காம எனக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு இந்திரா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீயே அப்படி நினைக்கிற? இது பெரிய விஷயம் இல்லையா கௌதம்? உன் முதுகுல எப்படி ரத்தம் கட்டி இருக்குன்னு பாத்தியா? சரி, இப்ப நீ டாக்டர் கிட்ட போனியா? மருந்து ஏதாவது கொடுத்தாரா உனக்கு? உனக்கு ரொம்ப வலிக்குதா கௌதம்? இந்திரா, இங்க பாரு, வலிக்காமலாம் இல்ல, கண்டிப்பா வலிக்குது. எனக்கு பெயின்லாம் இருக்குதா, அதுக்கு நான் மாத்திரை எல்லாம் போட்டேன். தலை ரொம்ப வலிக்குது, காஃபி போட்டு கொடு. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல ரொம்ப அலைச்சலா இருக்குங்க. நீங்க வேணா உட்காருங்க, நான் கலந்து கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல, சீக்கிரம் கலந்து கொடு.
இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப அலைச்சல் இல்ல, அதனாலதான் உங்களுக்கு தலைவலி வந்திருக்கும். ஆமா, ஒரே அலைச்சல் தான். இன்னும் இந்த விசேஷம் முடியறதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் அக்கா செய்யற வேலை. ஆமாங்க, ஒரே வாரத்துல தேதி வச்சுட்டாங்கல்ல, அதான் அலைச்சல் ரொம்ப. சுபா, என்ன டேப்லெட் போடுற? எதுக்காக சாப்பிடுற? அது டாக்டர் எங்களுக்கு எழுதி கொடுத்தது, என் வீட்டுக்காருக்கும் கொடுத்துருக்காங்க. அதான் நான் சாப்பிட்டுட்டு அவருக்கும் பால் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது, செந்திலுக்குமா? ரெண்டு பேரும் எதுக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க? என்ன டாக்டர்னு ஏதோ சொன்னியே? அது ஒண்ணும் இல்லங்க, அது எங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது. நேத்து வந்த காவியாவுக்கே சீமந்தம் நடக்க போகுது. எங்களுக்கும் அது குறையாவே இருந்துச்சு. அதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம். கௌதம், இந்திரா இந்திரா, இங்க இருக்கேன். அவ்வளவு வெக்கப்படுறியா நீ? சரி, ஆயில்மெண்ட் எங்க? அங்க இருக்கு. எப்படி காயம் ஆயிருக்கு பாரு கௌதம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தான் நீ ஓடி வந்தியா? உன்னால எப்படி முடிஞ்சது? நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்ல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்திரா, நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. கௌதம், நான் எப்படி கௌதம் யோசிக்காம இருக்க முடியும்? ஏற்கனவே கோயில் அந்த அம்மா சொன்னது என் மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நீ எங்க தனியா போனாலும் கௌதம் பத்திரமா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஒருவேளை அந்த அம்மா அதத்தான் சொல்லிருப்பாங்களோ. அன்னைக்கு வேன் வேற மோத வந்துச்சு. நல்ல வேளை இதெல்லாம் இந்திராக்கு தெரியாது. தெரிஞ்சா இவ இன்னும் பயப்படுவா. அதுலயும் இன்னைக்கு ரொம்ப கில்ட்டியா வேற இருக்கா. கௌதம், ரொம்ப வலிக்குதா? வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுக்கட்டுமா? அம்மா, தாயே, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ வேற படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா ஆயின்மெண்ட் தடை விடுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னைக்கு அடிப்பட்டதெல்லாம் யாருக்கும் எதுவுமே தெரிய வேண்டாம். அப்புறம் என்னன்னு சும்மா கேள்வி கேட்டு உயிரை வாங்குவாங்க. நீ வேற வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வந்தான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். எங்க சித்தி அப்படியே எங்க அம்மா கிட்ட பத்த வச்சிருவாங்க. அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் என்னால ஆச்சுன்னு தெரிஞ்சா இன்னும் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. இதத்தான் சொன்னா இந்த பேச்சே வேண்டான்னு. நீ தான் கேட்க மாட்டேங்கிற இந்திரா. இப்ப என்ன, ஆயின்மெண்ட் தானே, குடு, நான் போட்டுக்கிறேன். இல்ல, நான் எதுவுமே பேச மாட்டேன். நீ கோச்சுக்காத ப்ளீஸ். உன்னெல்லாம் இந்த மாதிரி மிரட்டினாதான் கேப்ப போல இருக்கு. ஆமா, அப்படிதான். நீ சும்மா இரு. சாபா, ஐயோ, பொறுமையா. காவியா, சொல்லுங்க அத்தை. சரி, இந்த நேரத்துல நீ எதுக்கு வந்திருக்க? அது எனக்கு தூக்கம் வரலையா, அப்படியே நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த ரூம்ல இருந்து சத்தம் வந்துச்சா, அதான் இங்க வந்தேன். வந்து பார்த்தா அத்தையோட போட்டோ. சின்ன சின்னத்த, உங்க முகமே சரியில்லை. ஏதாச்சும் பிரச்சனையா?
அதெல்லாம் எதுவும் இல்ல காவியா, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. உடம்புக்கு எதுவும் முடியலையா? என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. நீ இப்போ குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க சின்னத்த. காவியா, சொல்லுங்க சின்னத்த. என்னாச்சு சார்? இல்ல இந்தோ இப்போ பாரு. ஆஹா, ஆஹா, நம்ம இவ்வளவு சீன் போட்டு திறக்க முடியலன்னா அசிங்கமாயிடுமே. டே கௌதம், அட சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க சார். என்ன MBA சார்? பெருசா பயங்கரமா டயலாக் எல்லாம் விட்டீங்க. இது ஓபன் பண்ண கூட முடியல போல இருக்கே. இரு, நீ பேசாத. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, நீ முதல்ல என்ன பாக்காத. எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நீ திரும்பி நில்லு. என்னது? இல்ல, நீ திரும்பி நில்லுன்றா. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. நீ திரும்பு. இப்போ உனக்கு ஓபன் பண்ணணும்னா திரும்பி தான் நிக்கணும். திறக்கவே முடியலையாமா, சும்மா சீனை மட்டும் போடுறது. சரி பரவாயில்ல, திரும்பு. சரி. இப்ப மட்டும் இதை ஓபன் பண்ண முடியலன்னா மானம் போயிடும். வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி கிண்டல் பண்ணியே டார்ச்சர் பண்ணிடுவா. திறந்துடுறா கௌதம். ஆச்சா, வாய மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். பாத்து பாத்து. என்னக்கா நீ ராகினி அத்தை கிட்டே அது என்ன விஷயம்னு கேட்டியா? கேட்டனே, ஆனா ராகினி அத்தை பார்வையே சரியில்லை. ஏதோ பேசி என்ன வெளியே அனுப்புறதுலதான் குறியா இருந்தாங்க. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்க ஒழுங்கா பதிலே சொல்லல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்திரா. அக்கா, நீ இப்ப என்னதான்க்கா சொல்ல வர? நம்ம அத்தை போட்டோவை ராகினி அத்தை தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்கன்னு சொல்ல வரியா? ஆமாண்டி, எனக்கு அப்படிதான் தோணுது. இல்லக்கா, அவங்க எதுக்காக சொந்த அக்காவோட போட்டோவை போட்டு உடைக்கணும்? அதாண்டி எனக்கும் புரியல. அதான் நான் உன்னை கேட்கலான்னு வந்தேன். சரிக்கா, நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல, நீ சந்தேகப்பட்டது சரியா தப்பான்னு நான் பாத்துக்கிறேன். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ கவலைப்படாம போய் தூங்கு. சரிடி, நீ நல்ல தலையை தொடச்சிட்டு படுன, ஈரத்தோட படுக்காத. சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் படுப்போ. இந்திரா, நீ IAS ஆயிட்டன்னு வச்சுக்கோயேன். அப்படியே கலெக்டர் ஆகி எல்லாரும் வெல்கம் பண்ணி ரூம்குள்ள போய் உட்காருவல்ல, அத நான் இமேஜின் பண்ண. கௌதம், நீ சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்போ நீ அந்த சீட்ல போய் உட்கார்ந்த உடனே என்ன செய்வ? சரி, உன் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னவா இருக்கும்? அதெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கேன். என்னோட அசைன்மெண்ட்டே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையுமே பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா மாத்தணுங்கிறது தான். ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாரும் தங்களோட பசங்களை சேர்க்கிற மாதிரி மாத்தணும். எஜுகேஷன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. பா, சூப்பர். உன் தாட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்டா யோசிக்கிற. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயுமே படிப்பு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட தன்னோட குழந்தைங்கள பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக கடன் வாங்கி வாங்கி பசங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடன் ஏறி ஏறி அதுவே குடும்பத்துல ஒரு பெரிய பாரம் ஆயிருது. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லாமே தரமா இருந்தா
எல்லாருமே தங்களோட பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே சேர்ப்பாங்க. தரமான கல்வி இலவசமா எல்லாருக்குமே போய் சேரும்ல. சூப்பர் இந்திரா, எவ்வளவு அழகா சொல்ற. படிப்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கறத நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. படிப்புங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. அது இலவசமா தான் கிடைக்கணும். எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கவே கூடாது. அப்பதான் எல்லா பெண்களையுமே அவங்க படிக்க அனுப்புவாங்க. என்ன மாதிரி 100 பொண்ணுங்க கலெக்டர், டாக்டர்னு அவங்க ஆசைப்பட்ட படிப்பை படிப்பாங்கல்ல. வாழ்க்கையில அவங்க நினைச்சத சாதிப்பாங்க. என்னோட எய்ம் இதுதான் கௌதம். இந்திரா, எனக்கே உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னோட உயர்ந்த லட்சியம் சீக்கிரம் நிறைவேறணும். அத நான் பார்க்க தான் போறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கௌதம். இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண எனக்கு நீ இருக்க. எனக்கு அதுவே பெரிய ஸ்ட்ரென்த் தான். ரொம்ப தேங்க்ஸ். ஒன் செகண்ட். என்னாச்சு? யாரு? அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் கூப்பிடுறாரு. அந்த 100 crores அவங்க. பேஸ். ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஏய் சூப்பர்ரா. எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான். இந்த ப்ராஜெக்ட மிஸ் பண்ணிட்டேன்னு அன்னைக்கு நீ எப்படி துடிச்சு போயிட்ட. இப்ப அந்த ப்ராஜெக்ட சைன் பண்றதோட இவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேங்க்யூமா. ஜெயா, நீ இந்த குரூப்பை பத்தி சாதாரணமா நினைக்காத. அவங்க எப்பயுமே ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. நீ வேணா பாரு, இந்த ப்ராஜெக்ட எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஏன் தம்பி, இந்த ப்ராஜெக்டை நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ப்ராஜெக்டையும் உங்ககிட்ட தான் கொடுப்பாங்களா? பின்ன ஆமா, நீ நம்ம எவ்வளவு நல்லா முடிச்சு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நான் கௌதம் கூட போகும்போது பார்த்தேன். அவங்க ரொம்ப பெரிய குரூப் தான். உலகம் ஃபுல்லா நெட்வொர்க் வச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. கண்டிப்பா கௌதம்க்கு இது ஒரு பெஸ்டான சான்ஸா தான் இருக்கும். எல்லாம் என் பேர புள்ள வர நேரம். எல்லாமே நல்லதாவே நடக்குது. கௌதம், அப்ப நாளைக்கு பூமி பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணணும்ல? ஆமாமா, நான் கிளம்புறேம்மா. ஏன்னா எல்லா ஒர்க்கும் என் மேலதான் வரும். நான் கண்டிப்பா பண்ணணும். டேய் கௌதம், இந்த பார், நீ எல்லாத்தையும் தனியா இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காத. நீ வேணா நம்ம கதிர, அவன் காலையில ஆபீஸ் கிளம்பி போயிட்டான். டேய், நீ எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பாப்பா. பாய். நான் போய் ரெடி ஆகுறேன். சரி பாய். இந்திரா, நீ வேற கிளம்பணும்ல, வரலையா நீ? நான் வந்துடுறேன். வா, நீ ரெடி ஆயிட்டு வா. சூப்பர்ல. ஏங்க, இந்த வீட்ல என்ன தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் ஒரு நாளைக்குதான் ஹேமா. கூடிய சீக்கிரத்துல எல்லாம் மாற போகுது. அன்னைக்கு நீ சிரிச்சுட்டு இருப்ப பாரு, இப்ப சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. அக்கா, இந்திரா, உங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் சிரிச்சு நான் கடைசியா பார்த்தாச்சு. இனி இந்த வீட்டுக்குள்ள அலற சத்தம் மட்டும்தான் கேட்க போகுது. என்ன தாலியெல்லாம் போட்டு வந்திருக்க? தாலியெல்லாம் போடக்கூடாது, கழட்டு. மேடம், நான் செயின்ல கூட போடல, வெறும் கயிறுல தானே போட்டிருக்கேன். அதான் ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன உள்ள விடுங்களேன். மேம், செக் பண்ணிட்டேன் மேம், விட்டுடலாம்.
ஐடியில எதுவும் செஞ்சு மடக்க முடியாது போல இருக்கே. இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஓகே, உள்ள போங்க. வா வா. உள்ள போங்க. இப்படிதான் உள்ள மறைச்சு எடுத்துட்டு வரீங்களா? தெரியும் உங்களை பத்தி எல்லாம். இது என்னோடது இல்ல மேடம். நான் அப்படி எல்லாம் பண்ற பொண்ணே கிடையாது. நான் எல்லாமே நல்லா தான் படிச்சிருக்கேன். சும்மா கத்தாத. நீ தாலி எடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும். நான் இதை எடுத்துட்டு வரல. என்ன நம்புங்க, நான் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு 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 உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன தொட்டு தொட்டு செக் பண்ணப்போ நீங்க தான் உங்க கையில இருந்து இதை வச்சிருக்கணும். இது என்கிட்ட இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏய், என்ன விளையாடுறியா? நீயா பண்ணிட்டு இப்ப எங்க குறை சொல்றியா? இல்ல இல்ல மேடம், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க என்ன செக் பண்ணிட்டு தானே உள்ள விட்டீங்க. இப்போதைக்கு எல்லாம் வச்சு என் மேல வீணா பழி போடுறீங்க. இப்ப நீ எக்ஸாம் எழுத விட போறீங்களா இல்லையா? நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். ஏய், நீ வெளிய போறியா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து மால் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இனிமே கவர்மெண்ட் எக்ஸாம் பக்கமே வர முடியாம செய்யவா? நீங்க நீங்க வர சொல்லுங்க. வர சொல்லுங்க மேடம், பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். என் மேல எந்த தப்புமே இல்ல. நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் உங்களை சும்மா விட போறதே இல்ல. ஓ, அந்த அளவுக்கு அடிச்ச உனக்கு? இரு, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. நீங்க தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் சார் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார். இவங்க தேவையில்லாததெல்லாம் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். இருமா நான் சொல்றேன். என்ன சார், நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? அப்போ உங்களையும் சேர்த்து பிரஸ் மீட்ல சொல்லவா? ஐயோ, இல்ல மேடம். மேடம் மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். இவங்க தானே என்ன செக் பண்ணாங்க. என்ன எக்ஸாம் எழுத விடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஏய், உன்னை எக்ஸாம் ஹாலை விட்டு துரத்தணும். வெளியே வா. இல்ல மேடம், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன், எக்ஸாம் எழுதுவேன். நான் எதுவுமே பண்ணல. நான் எக்ஸாம் எழுதிட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏய், என்ன விளையாடுறியா? நீயா மாட்டிக்கிட்டு எங்களை வேற குறை சொல்றியா? வெளியே போ. நான் போக மாட்டேன். வெளியே தான் இருப்பேன். மேடம், நீ உங்க வேலையை மட்டும் பாருங்க. மேடம் மேடம் மேடம், வெளியே போக மாட்டேன். மேடம், சரி, நான் சொல்றத சொல்லிட்டேன். உங்க இஷ்டம் சார். கௌதம் கௌதம், நான் எக்ஸாம் எழுத போகணும் கௌதம். டைம் ஆயிடுச்சு கௌதம். மேடம், போலீஸ் எல்லாம் வந்தா இங்க இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுத லேட் ஆயிரும் மேடம். அதுக்கு என்ன பண்றது? வரட்டும். பிளாஷ் நியூஸ்ல ஹெட்லைன்ஸ்ல எல்லாம் இவங்க பேர் வந்தாதான் இவங்களுக்கு புத்தி வரும். பிரஸுக்கும் சேர்த்து சொல்லிடவா? என்ன மிஸ்டர், இடத்த காலி பண்றீங்களா இல்ல போலீஸ்க்கும் பிரஸ்க்கும் போன் பண்ணவா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க மேடம். போன் பண்ணவா? கிளம்புங்க. மேடம், நான் சொல்றத கேளுங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. நம்ம போலாம் வா. கௌதம் கௌதம், நான் போணும் கௌதம். நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கலாம். வா இந்திரா. எழுதணும் ப்ளீஸ். இந்திரா வா. சொன்னா கேளு இந்திரா. வா இந்திரா. வாங்குறேன்ல. அவங்க சொன்ன மாதிரி எழுத விடாம பண்ணிட்டோம். இனிமே போலீஸ் அது இதுன்னு வந்தா தேவையில்லாம நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும். முதல்ல இது ராகினி மேடம்க்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். நான் போறேன் கௌதம், என்ன விடு. சொன்னா கேளு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கறல்ல. நான் போணும் கௌதம். இந்திரா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எக்ஸாம் எழுத இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? இன்னும் 20 minutes தான் இருக்கு கௌதம். சரி, நீ வெயிட் பண்ணு. இன்னும் டைம் இருக்குல்ல. நான் உன்னை எக்ஸாம் எழுத வைக்கிறேன். என்ன சொல்ற கௌதம்? ஆமா இந்திரா, என்ன நம்பு. உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்புவேன்? ஆனா அந்த ஆபீசர். எதுவும் பேசாத. நீ தைரியமா கார்ல உட்காந்துரு. ஓகேவா? நான் வரேன். நான் சொல்றத நீ கேப்பல்ல. இங்க பாரு, நான் வர வரைக்கும் காரை விட்டு இறங்க கூடாது, சரியா? வந்து நானே உன்னை எக்ஸாம் கூட்டு போவேன். எப்படி கௌதம்? 10 minutes வெயிட் பண்ணுன்னு சொல்றேன்ல. வா. என்னக்கா, ரொம்ப பிஸியா இருக்கியா? வாடி. யாருக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கணும்னு அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். ராகினி, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா,
நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டல. அப்புறம் இந்த பத்திரிக்கைக்கு ப்ரூஃப் பார்க்க சொன்னனே, நீ பாத்துட்டனா உடனே அனுப்பி விட்டுரு. லேட் பண்ணிடாத. எல்லாம் அனுப்பிச்சாச்சுக்கா. அக்கா, நீ எதுக்குதான் இவ்ளோ பெருசா ஆர்ப்பாட்டம் பண்றன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன இதெல்லாம் தேவையா? பத்திரிக்கை இல்லாம நேரா போய் அழைக்கலாம்னு சொல்றியா? ஐயோ அக்கா, நான் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த மண்டபம் பத்திரிக்கை எதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? ஊர்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்கக்கா நீ. ராகினி, இப்படி எல்லாம் பேசாத. நானே நம்ம குடும்பத்துல நடக்க போற முதல் சீமந்தம் நல்லபடியா நடக்கணுமேனு ஆசையா செஞ்சுட்டு இருக்கேன். இத பாரு, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு. இப்படி எல்லாம் இஷ்டம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காத. எனக்கு இது பிடிக்கல. ஐயோ அக்கா, தப்பா எடுத்துக்காத. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஊர் உலகத்துல யாரும் குழந்தை பெத்துக்கலையா? காவியாக்காக இவ்ளோ ஆர்ப்பாட்டம் நீ செய்யணுமா? இந்த வீட்லயே நம்ம சிம்பிளா செய்யலாம்ல. என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? பொறக்க போற குழந்தை அன்னபூரணி குரூப்ஸோட குடும்ப வாரிசு. அதுவும் முதல் குழந்தை. நீ என்ன சீமந்தத்துக்கே இப்படி அசந்துட்ட? குழந்தை மட்டும் பொறக்கட்டும், அப்புறம் பாரு நான் இன்னும் என்னென்னலாம் செய்ய போறேன்னு. அவ்ளோ சீக்கிரம் உன் வீட்ல உன் வாரிச பொறக்க விட்டுருவேனா? குழந்தை பொறக்காது, நான் பொறக்கவும் விட மாட்டேன். என்னமோ செய்க்கா, உன் இஷ்டப்படியே செய். எல்லா வேலையும் மடமடன்னு பண்ணி ஆகணும். முதல்ல அந்த கேட்டரிங் ஆளுங்களுக்கு கால் பண்ணணும். என்ன லைனே போக மாட்டேங்குது? ஏ ராகினி, ஓ மொபைல்ல கேட்டரிங் ஆளுங்களோட நம்பர் இருக்குல்ல? தோப்பர், போதும், இதோட நிறுத்திக்கோ. அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்லா இல்ல. எனக்கு உங்க கஷ்டம் எல்லாம் புரியுது. எதுக்கு சில்லறையா ஏத்திக்கிட்டு? உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். 10 லட்சம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதோ இப்ப பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு தான் மேடம். எக்கச்சக்கமா இருக்கு. அந்த ராகினி பிச்சை காசு 2 லட்சம் கொடுக்கவே அழுதா. இவன் முழுசா 10 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்றான். இதுல இந்திராவை அலோவ் பண்ண எனக்கு எந்த ரிஸ்கும் இல்ல. என்ன பண்ணலாம்? மேடம், நீங்க ரொம்ப குழம்பிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மேடம். எனக்கு என்ன காசுக்கா பஞ்சம்? ஆனா ஃபைனல் அமௌண்டா 15 லட்சம் கொடுத்துடுறேன் மேடம். நீங்க பார்த்த பரிதாபப்பட்டு என் ஒய்ஃப் இந்திராவை மட்டும் எப்படியாவது எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிடுங்க மேடம். அது போதும் எனக்கு. இதுக்கு மேல யோசிக்க கூடாது. ராகினி கிட்ட இருந்து இனிமேல் காசு வராது. பேசாம இந்திராவை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிட வேண்டியதுதான். என்னடா செஞ்சு வச்சிருக்க? ஆப்பு. இதுக்கு பேர் தான் ஆப்பு. என்ன திடீர்னு கௌதம் சார் கால் பண்ணிருக்காரு? ஹாய் கௌதம், how are you? என்ன காலையிலே கால் பண்ணிருக்கீங்க? சார், எனக்கு ஒரு எமர்ஜென்சி, உங்க உதவி தேவைப்படுது. அதான் உங்களுக்கு கால் பண்ண. சொல்லுங்க கௌதம், உங்களுக்கு இல்லாத உதவியா? செஞ்சிடலாம். சார், என் ஒய்ஃப் இந்திரா
ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல. ஆமாமா தெரியுமே, உங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்தப்பவே எல்லாரும் பேசிக்கிட்டாங்களே. அதான் சார், இப்போ இந்திராக்கு மெயின் எக்ஸாம் நடக்குது. இன்னைக்கு தான் செகண்ட் டே. ஓகே. ஆனா எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு ஆபீசர் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இந்திராவை எக்ஸாம் எழுத விடாம பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க கௌதம். அது சார், இன்னைக்கு இந்திராவை செக் பண்ணி எக்ஸாம் ஹால்குள்ள அனுப்பும்போது நல்லா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு தான் தோணுது. ஆமா சார், இது இந்திரா எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு செஞ்ச வேலை தான். இப்போ எப்படி உள்ள அனுப்புறதுன்னு தெரியல. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, செஞ்சிடலாம். இந்திரா எந்த ஒரு மால் பிராக்டிஸ் செய்யலன்னு லீகலாவே நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்குள்ள இந்திராவால எல்லா எக்ஸாமையும் எழுத முடியாது, லேட் ஆகும். நம்ம ப்ரூவ் பண்ணவே 4 மணி ஆயிடும் கௌதம். இல்ல சார், நோ சார், இன்னைக்கே அவ எப்படியாவது எக்ஸாம் எழுதி ஆகணும். சார், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதுபடி நடந்தா கண்டிப்பா இந்திரா எக்ஸாம் எழுதிடுவா. சொல்லுங்க கௌதம். சார், அது இங்க பாருங்க சார், இந்த பிளானுக்கு லீகலா உங்க ஹெல்ப் வேணும். இப்போ நீங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து ஆபீசர்ஸ் மட்டும் கூட்டு வரணும். நீங்க எக்ஸாம் சென்டருக்கே ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. ஓகே கௌதம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ஏய், என்னடா செஞ்சு வச்சிருக்க? ஹலோ, மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் படிச்சுதானே ஆபீசர் ஆனீங்க? எங்க போச்சு அதெல்லாம்? இவ்ளோ கேவலமா நடந்திருக்கீங்க. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் உங்க மேல கிரைம் ரெக்கார்டை ஏத்திக்காதீங்க. கௌதம், நான் ஒன்னு கேட்பேன், நீ செய்வியா? இந்திரா, இந்த நிலா கொண்டு வா, நட்சத்திரம் கொண்டு வான்னு கேட்காம ஏதோ என்னால முடிஞ்சதா நீ கேட்டனா நான் கண்டிப்பா செய்யறேன். சரி, ஓகே, நீ எதுவும் செய்ய வேண்டாம். ஏய், நீ சொல்லு. நீ கேட்டல்ல, நான் கண்டிப்பா செய்யறேன். நிஜமா? அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. ப்ராமிஸா, கண்டிப்பா நான் மாற மாட்டேன். என்ன வேணும்னு கேளு. கௌதம், எனக்கு பூ வாங்கி தரியா? நீ மாற மாட்டேன்னு சொல்லியிருக்க, சோ எனக்கு நீ வாங்கி கொடுக்கணும். ஓகே? சரி, ஓகே, நான் வாங்கி தரேன். ஓகே. அம்மா! ஏய், ஐயோ அக்கா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, கால் வலிக்கு விழுந்துட்டம்மா. பாத்து வாங்க அக்கா. சரிங்கம்மா. அக்கா, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? அதாம்மா, உங்க சின்னத்த இருக்காங்கல்ல, ராகினி அம்மா, அவங்க ரூம்ல இருந்தாம்மா. பாவம், அவங்களுக்கு என்ன உடம்பு கஷ்டமோ. இது டாக்டர் சொன்ன மாத்திரையாச்சே. எனக்கு என்ன கவலை? ஹலோ, உங்க போனுக்கு ஒரு போட்டோ ஒன்னு அனுப்பியிருக்கேன். அது ஒரு மாத்திரையோட போட்டோ. அத பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நான் பார்த்துட்டு சொல்றேன்.
இதுல அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோ. டிஷூலியா இதுல எப்படி கௌதம் இங்கு போகும்? நான் வீட்டுக்கு போய் சோப் போட்டு கழுவிக்கிறேன். இந்திரா இல்ல, நீ இப்போ க்ளீன் பண்ணி பாரு. இந்தா. அவ்வளவுதான் கௌதம், இதுக்கு மேல துடைக்க முடியாது. நான் வீட்டுக்கு போய் சோப் போட்டே க்ளீன் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இந்தா பூ வாங்கிக்கோ, நம்ம கிளம்பலாம். இங்க பாரு, என் கையில இருக்க இங்க் இன்னும் போகவே இல்ல. இப்ப நான் பூவை இந்த கைய வச்சுக்கிட்டு எப்படி வாங்குறது? மல்லிப்பூ ஃபுல்லா இங்க் ஆயிரும். நீயே வச்சு விட. இல்ல, உனக்கு எம்பாரசிங்கா இருந்தா வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். அவ்வளவுதானே? சரி, நீ திரும்ப, நானே வச்சு விடுறேன். சுபா, நீ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன். சும்மா வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்றத ஒரு கணக்குல எடுத்துக்கிட்டு இப்படி பழி போட்டு பேசக்கூடாது. அதுவும் ராகினி கேக்குற மாதிரி உனக்கு குழந்தை பிறக்காம இருந்தா அதனால அவளுக்கு என்ன லாபம்? ஐயோ அத்தை, நான் சொல்றத நம்புங்க அத்தை. அவங்க கெட்டவங்க அத்தை. இத பாரு சுபா, ஆதாரம் இல்லாம நீ சொல்றதை என்னால நம்ப முடியாது. நீ சொல்றதெல்லாம் நம்பி என் தங்கச்சி என்னால சந்தேகப்பட முடியாது. புரியுதா? இந்த மாத்திரை எல்லாம் ஒரு ஆதாரமா? புடி. அங்க பாருங்க, சிரிக்கிறாங்க அத்தை, பாருங்க. அக்கா, என்ன குறை சொல்லிட்டான்னு சுபாவை ஒதுக்கிறாதுக்கா. இதை இப்ப போய் சொன்னா அந்த ராகினி எனக்கு பைத்தியம்னு பட்டம் கட்டி அத்தை ஏமாத்திடுவாங்க. சரியான ஆதாரத்தோட தான் அந்த ராகினி அத்தை கிட்ட புடிச்சு கொடுக்கணும். அப்பா. டேய் கௌதம், இந்திரா வாங்க. என்னப்பா ஆபீஸ்ல இருப்பீங்கன்னு நினைச்சேன், இங்க இருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்லடா, திடீர்னு அம்மா கால் பண்ணா, சீமந்த வேலையெல்லாம் இருக்கு இங்க வாங்கன்னா உடனே கிளம்பி வந்துட்டேன். ஃபைல்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து பாத்துக்கலாம்னு. அப்படியா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் வரீங்களா? ஆமாப்பா. என்னமா ஸ்மார்ட் கேர்ள், எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? ஏன் எக்ஸாம் தானே மாமா, தினமும் சினிமா பட கிளைமேக்ஸ் மாதிரி பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு மாமா. என்னம்மா பொசுக்கு இப்படி சொல்லிட்ட? ஏமா எக்ஸாம் எப்படி எழுதிருக்கேன்னு கேட்டா நல்லா எழுதியிருக்கேன், நான் சுமாரா எழுதியிருக்கேன், இப்படிதானே சொல்லுவாங்க. நீ என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? அப்பா, நடந்ததெல்லாம் கேட்டா நீங்களும் அதான் சொல்லுவீங்க. டேய் என்னடா தெலுங்கு பட ஹீரோ மாதிரி ஆளாளுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் ஆச்சு? சொல்லு வாய் திறந்து.
இந்த வீட்டு சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டே இந்த வீட்டுக்கு வாரிசு பொறுக்க கூடாதுன்னு சதி பண்ணிருக்காங்களே. அத நினைக்க நினைக்க எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. அவ பண்ண துரோகம் யாருக்குமே தெரியாம போயிடக்கூடாது. பேசாம நம்ம போய் இந்திரா கிட்ட சொல்லிடலாம். கௌதம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? சாப்பிட்டுட்டு பண்ணு கௌதம். அத்தை எல்லாரையும் கீழே வர சொல்லிருக்காங்க. என்ன கௌதம், நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ ஒர்க் பண்ணிட்டே இருக்க. இந்திரா, நான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்ன கௌதம், ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமா இந்திரா, நாளைக்கு பூமி பூஜை இருக்குல்ல, அங்க யாராவது ப்ராஜெக்ட் பத்தி கேட்டா நான் கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கணும்ல, அதனாலதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா டின்னர் சாப்பிட்டுட்டு கூட நீ அதை செய்யலாம்ல. வா கௌதம். இல்ல, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் இந்திரா. நீ போய் சாப்பிடு. என்ன பண்ணலாம் ஒன்னும் புரியலையே. அத்தை கிட்ட சொல்லலாம்னா அதுக்கு சரியான ஆதாரம் என்கிட்ட இல்ல. அந்த ராகினி எதையாவது பேசி கலைச்சு விட்டுருவா. அப்புறம் அத்தை நாம சொல்றதை விட அவ சொல்றதா நம்புவாங்க. இப்ப என்ன, நீ சாப்பிட்டுட்டு வந்து ஒர்க் பண்ணா ஒர்க் கோச்சுக்கு போதா என்ன? ஆனா நீ இப்போ சாப்பிட வரலனா அத்தை கீழே ரொம்ப வருத்தப்படுவாங்க. கௌதம் வா, எல்லாரும் சாப்பிட வந்தாச்சு, நீ மட்டும்தான் பாக்கி. வா. வேணா இந்திரா, சாப்பிட்டுட்டு வந்து பண்ணு. வா கௌதம், வரப்போறியா இல்லையா நீ? இல்ல இந்திரா, இத முடிச்சிட்டு வரேன். நீ வா, முதல்ல எந்திரிச்சு வா. இந்திரா, அத்தை கீழே வெயிட் பண்றாங்க. வா. எப்பா சாமி, நான் வந்தே ஒர்க் பண்ணிக்கிறேன். எங்க அம்மா கிட்டயும் சரி, உங்ககிட்டயும் சரி, வாயை கொடுத்தா ஜெயிக்கவே முடியாது. வா. வரேன் வரேன். வா. பேசாம நம்ம போய் இந்திரா கிட்ட சொல்லிடலாம். கரெக்ட், அந்த ராகினிக்கு ஏத்த சரியான ஆளு இந்திரா தான். அவளால மட்டும்தான் அந்த ராகினிய சமாளிக்க முடியும். கரெக்ட், நம்ம இந்திரா கிட்டே போய் சொல்லிருவோம். பாத்துருச்சு. ஆனா இப்ப எல்லாமே நல்லதாவே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என் குடும்பத்துக்குன்னு வாரிசு வந்துருச்சு. இதோ நம்ம காவியாவுக்கு சீமந்தம் பிக்ஸ் பண்ணி தடப்புடலாம் நடத்த போறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம கௌதம் கிட்ட பொறுப்பை கொடுத்து கொஞ்ச நாள் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நடத்த போறான். நம்ம கம்பெனிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட். அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்குங்க. அக்கா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இரு, உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன். ஜெயா, கெட்டது நல்லது இது ரெண்டுமே சேர்ந்துதான் வாழ்க்கை. 30 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்தவனும் இல்ல, அதே 30 வருஷம் கெட்டதை மட்டுமே அனுபவிச்சவனும் இல்ல. அந்த மாதிரிதான் கஷ்டப்பட்ட நேரத்துல நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போ நல்லது நடக்குது. எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம்தான். அது எப்படி மாமா அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? நம்ம கௌதம் கல்யாணம் வரைக்கும் நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எப்ப பார்த்தாலும் போலீஸ் கேஸ்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கெட்டதெல்லாம் தானா நடக்கல மாமா, தோ இந்த கெட்ட சக்தியால தான் நடக்குது. ஏன் சம்பந்தியம்மா இப்படி பேசுறீங்க? அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. ராகினி, என்ன பேசிட்டு இருக்க நீ?
ஜெயா பாரு எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? நான் சொன்னது சரிதான் மாமா. இந்திராவால கெட்டது நடக்கலன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, இல்லவே இல்ல. என்னடா இல்ல? இந்த வீட்ல கெட்டது நடக்க இந்திரா மட்டும் காரணம் இல்ல. ஆனா அம்மா சொன்ன எல்லா நல்லதும் நடக்க இந்திரா தான் காரணம். இந்திரா மட்டும் தான் காரணம். என்ன சொல்ற கௌதம்? ஆமாமா, நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். காவியா அண்ணி கன்சீவ் ஆனதுல இருந்து மா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்படி எழுந்து போனா என்னமா அர்த்தம்? ப்ளீஸ் மா உட்காந்து சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ். என்னடா நடக்குது இந்த வீட்ல? இப்படி மாறி மாறி பேசி அடிச்சுக்கிறீங்க. எப்படிடா நான் சாப்பிட முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மனசு வலிக்குதுடா. போதும்டா போதும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. அம்மா இங்க பாருங்க, நான் உங்க மனசு காயப்படுத்துற மாதிரி சொல்லல. போதும் கௌதம் போதும். எனக்கு தனிப்பட்ட முறையில யார் மேலயும் கோபம் இல்ல. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் போயிடுச்சுங்கிற கவலை தான் எனக்கு. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. மா